வணக்கம் நண்பர்களே! மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ இன்னொரு குறள். அதாவது 179வது குறள். இதுவரைக்கும் நமக்கு போன இதுல நமக்கு என்ன சொன்னான்னா, நீ அ பிறருடைய பொருளை நீ விரும்பாம நீ இருந்தாலே, பேராசை இல்லாம இருந்தாலே, உனக்கு உன்கிட்ட உள்ளது குறைபடாது அப்டின்னாரு. இப்போ என்ன சொல்றாருன்னா, அறம் அறிந்து வெக்கா அறிவுடையார் சேரும். இப்போ அந்த மாரி ஒரு நல்ல மனிதர்கள். அவருங்க அறனை அறிந்தவர்கள். அதுக்கப்புறம் பேராசை இல்லாத வெக்கா அறிவுடையார். பேராசை இல்லாத அரண் அவங்களுடைய அறிவு பிறருடைய அந்த செல்வத்தை நாடக்கூடிய அந்த பண்பு இல்லாத அறிவுடையவர்கள். வெக்கா அறிவுடையார் சேரும். எது சேரும்? அது எது சேருதுன்னா, இந்த திரு திருன்னா செல்வம். திறன் அறிந்து ஆங்கே திரு. இப்ப திருங்கிறதுக்கு சிலவங்க வந்துகிட்டு இந்த இந்த புராணங்கள்ல சொல்ற மாதிரி திருமகள் அப்படி இப்படிம்பாங்க. திருங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொருள். நமக்கு உள்ள செல்வம். அந்த செல்வம் அது எப்படி நமக்கு சேருது பாருங்க. அவங்களுக்கு அரண் அறிந்து வெக்கா அறிவுடையார். அப்படிப்பட்டவங்களை அந்த சேரும் சேரும் திறன் அறிந்து ஆங்கே திரு. திறன் அறிந்து அந்த திருவானது நம்முடைய திறனை அறிந்து அந்த திறனுக்கு தக்காற்போல் தான் நமக்கு அந்த செல்வங்கள் சேருகிறது. இவன் அந்த ஒரு நல்ல உழைக்கக்கூடியவனாக இருக்கான். நல்ல முறையில அரண் வழியில இருக்கான். அதுக்கு அப்புறம் அந்த அந்த ஒரு பேராசை இல்லாத அறிவுடையன். அந்த அறிவுடையன்கிட்ட அந்த அவனை பார்த்துதான் இந்த திரு சேருது. எப்படி சேருதுன்னா, திறன் அறிந்து சேருது. இவன் எப்படிப்பட்டவன்? நல்லவர்களை அந்த திரு போய் சேரும். இவங்க எவ்வளவு அருமையா இந்த தன்னுடைய ஒரு உழைப்பை, தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தி அவன் செல்வத்தை பெருக்கக்கூடியவனா இருக்கலாம். அவனை பார்த்து திரு அவனுக்கு வேண்டிய காரியங்களை அவனுக்கு செய்யுது. ஏன்னா அவன் அறனறிந்து வெக்கா அறிவுடையார் அவன். அப்ப அப்படி இருக்கும்போது அந்த அந்த அறிவுடையார்களுக்குத்தான் போய் இந்த திரு போய் சேரும். சேரும் திறனறிந்து அவங்களுடைய திறனை அறிந்து அவங்க எப்படிலாம் ஒரு நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நல்லா உழைப்பாளிகளாக இருக்காங்க, நல்லவர்களாக இருக்காங்க, அரணாக அரண் உள்ளவர்களாக இருக்காங்க. இதுதான் தெரிஞ்சு அந்த அந்த செல்வமே எந்த வெக்காமையும் நமக்கு தேவையில்லை. அந்த வெக்காமைங்கிறது அது நம்ம வெக்காமைங்கிறது நம்ம கிட்ட எப்பவும் இருக்கணும். அது நமக்கு வேண்டியது இல்லை. அது
அந்த அப்படி எதையும் நம்ம வந்து இது பண்ணவே வேண்டாம். ஆனா, அந்த அறிவு நாம வந்து அறத்தின் வழியும், அறிவுடையார் வழியும் நம்ம இருக்கிறதுனால, இந்த செல்வம் வந்து நம்மள வந்து அது சேரும். ஆ இவன் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆளு. அப்படிங்கிறதுனால அந்த அறனறிந்து வெக்கா அறிவுடையார் சேரும். வேற ஒண்ணும் நாம வந்து எதையும் நாம செய்ய வேண்டாம். எல்லாமே நமக்கு வந்து சேரும். எஃபர்ட்லெஸ்லி நீங்க வந்து நல்லவர்களாக நடக்கணும். நல்ல ஒரு அற வழியை தேர்ந்தெடுத்தவர்களாக இருக்கணும். நீங்க வந்து பிறருடைய ஒரு பொருளுக்கு வந்து பேராசை படக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அவங்களுக்கு எல்லாம் தன்னால வந்து சேரும். அந்த திருங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. எல்லாமே வரும். அது வந்து யாரும் எங்க இருந்தோ யாரோ குடுக்கறது, அ அ ஓட்ட பிச்சுக்கிட்டு குடுக்கும் அப்படி இப்படின்லாம் சொல்லி நம்ம கதைகள நமக்கு அந்த உருவாக்கி வச்சுக்கிட்டு, அப்படியே வந்துச்சு, இப்படி வந்துச்சுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுகள் வந்து எஃபர்ட்லெஸ்லி வந்து நமக்கு வந்து அந்த அரண் உள்ளவன், அந்த ஞானம் உள்ளவன், அ அந்த ஒரு வெட்காமை உள்ளவன் அவனுக்கு வந்து சேரும். திறனறிந்து அ அறிவுடையார் சேரும் திறனறிந்து ஆக இத வந்து நாம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த குறள் எல்லாம். இதெல்லாம் வந்து எல்லா குறளுமே திருக்குறள்ல எல்லாமே ஞாபகம் வச்சு ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு நாளு அந்த இப்ப வந்து ஒவ்வொரு இப்ப இந்த கிறிஸ்டின் கோயில்கள்லாம் இருக்குது. மற்ற இதுகள்லாம் இருக்குது. எல்லாம் வந்துகிட்டு ஒரு இந்து மதத்துல இருந்த ஆளுகள் எவ்வளவோ வச்சுருக்கு. எத்தனையோ கோயில்கள் இருக்குது. ஆனாலும் கூட இந்த ஒரு ஒ- எந்த ஒரு நாள்லயும் ஒரு குறளை எடுத்து படிச்சு அந்த இடத்துல மக்களுக்கு அது விளக்கம் சொல்லி அதை நாம சொன்னாலே போதும். மக்கள் இந்த பூமியில வந்து எல்லாருமே வந்து அதை பின்பற்றக்கூடியவர்களாக வந்து ஆகி விடுவாங்க. ஆனா நாம வந்து யாரும் இந்த இதையே சொல்றது இல்ல. எல்லாமே எங்க இருந்தோ வந்த அந்த இதுகளைத்தான் நாம பயன்படுத்திக்கிட்டு எதுவுமே தெரியாம எல்லாமே வந்துகிட்டு புராணங்களையா பேசிக்கிட்டு கதைகளையா பேசிக்கிட்டு இப்படி இருக்கும். இதுகள் எல்லாம் அந்த ஒரு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த பக்கத்து கோயில்கள் எல்லாம் வந்து காலையில வந்து அவங்க வந்து அந்த மாதிரி வந்து பைபிள்ல இருந்து ஒரு சில வார்த்தைகளை எடுத்து அந்த மக்களுக்கு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி திருக்குறள்கள் வந்து எல்லா மக்களும் ஒவ்வொரு குறளையும் படிக்கணும். அதை வந்து மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். இதெல்லாம் எந்த காலத்துல வரப்போறது நமக்கு இது வராம நாம வந்து நமக்கு விமோசனம் கிடையாது நண்பர்களே. தமிழர்களுக்கு இது வரணும். சரி நண்பர்களே, இந்த 179வது குறளை பார்த்தோம். அடுத்தால நம்ம 180வது குறளை பார்ப்போம். அதுவரை உங்களை வந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.